இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் 11 அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படமா ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்க. இதுல பல்வேறு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இது வந்து நம்ம எல்லாரும் முன்னம் பார்த்த ஹாரர் படம் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கிறத பார்க்க முடியுது. எங்கேயுமே வந்து ரத்த காட்சிகள் இல்லாம நார்மலா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த படம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம், இது மனுஷன மாயாஜாலம் ஆக்கிற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசுகிறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பேசுறதுக்காக பிரியகுடன் அவர்கள் கூட வந்திருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீ சொன்னது வந்துட்டு ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட். எந்த ஒரு ரத்த கரையும் இல்லாம ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க படத்தை அப்படின்றதான் சொல்லணும். லைக் மத்த த்ரில்லர் படங்கள்லாம் பார்த்தனா அந்த வெட்டு, அந்த ரத்தம் சொட்டுறதையே வந்துட்டு அந்த சவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்துட்டு அது சின்ன குழந்தைங்க பாக்குறப்போ அது மனசுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இப்ப இது வந்துட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு புரியுது அது பாடி பர்ன்ட்டுன்னு, அது ஜஸ்ட் ஒரு தூரத்துல இருந்து காட்டிட்டு முடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த கிரைம் த்ரில்லர், சீரியல் கில்லர் இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுக்கிறப்போ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும்ன்றதுதான். ஏன்னா நாங்க கிரைம் த்ரில்லர் படத்துலயும் இந்த த்ரில்லர் படங்கள்லயும் வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் செக்ஷன் தான். எங்களுக்கு இந்த ரத்தம், கொலை, அவங்க கதறது, அவங்க என்ன துடிச்சு சாகிறது, இதெல்லாம் பாக்குற அளவுக்கு மனிதாபிமானமற்ற ஒரு செயலை வந்துட்டு நாங்க செய்ய விரும்பல. என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்லாஷர்ஸ் மூவி பாத்துறாங்க. ஸ்லாஷர்ஸ் அப்படிங்க அந்த கம்ப்ளீட்டா ரத்த வெள்ளத்துல கொலை பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சிகள் எல்லாம் வந்து இந்த ஸ்லாஷர்ஸ் மூவில தான் இருக்கும் நிறைய. அந்த அந்த மாதிரி ஜேனர்ல தான் நிறைய அந்த மூவிஸ்ல தான் வரும், அந்த மாதிரி ஜேனர் மூவிஸ்ல தான் வரும். ஸோ அதை வந்து தமிழ் மூவிஸ்ல அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த ரத்த காட்சி அப்படியே கொடுக்கறது தான் பல டைரக்டர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். கண்டிப்பா. சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் தேவை. ஒரு காலத்துல வந்துட்டு ஒரு ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர் எல்லாம் வந்துட்டு கிரைம் நாவல் எழுதுவாங்க, அவ்வளவு அழகா இருக்கும். யாரு கொலை பண்ணாங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு தேடி தேடி பிடிச்சி அதை இது பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த கதைகள் எல்லாம். சோ நம்மளுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் தேவை. நம்ம இந்த கோணத்துல யோசிக்கல, நமக்கு அந்த கோணத்துல யோசிக்கலன்றதுதான் நம்மளுக்கு தேவையே தவிர இந்த ஒருத்தர் கதறதோ இல்ல அந்த மரண ஓலமோ கேட்கிற அளவுக்கு எல்லாம் மனசுல இப்ப யாருக்கும் தைரியம் இல்லைன்றத சொல்றேன். இன்னும் நம்ம இப்ப எல்லாமே ஓடிடில பாக்குறதுனால குட்டீஸ்ங்கெல்லாம் வச்சுட்டுதான் பாக்குறதா இருக்கு. எங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ்க்கு வந்துட்டு அது அந்த மாதிரி எதனா வந்துடாக்கா அது ரெட் பெயிண்ட்னு சொன்னாக்கா நம்புறது கிடையாது. அது ரத்தமா அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்றாங்க பசங்க. அம்மா பாக்குறேன். சோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த வன்முறையை வந்துட்டு நம்ம கத்து கொடுக்குறோன்றதுதான் நான் சொல்றேன் நானு. சோ எனக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த படம் வந்துட்டு ரொம்ப டீசென்டா ரொம்ப கிளீனா எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது. படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா நான் இதை சொல்லுவேன், ஹேட்ஸ் ஆஃப் டு லோகேஷ் சார் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன், டைரக்டர் லோகேஷ்க்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது ப்ரீ பிளான்டா ஒன்னொன்னும் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அழகா இருந்தது. லைக் அந்த கால்ல வச்சிருக்கிற அந்த இது ஸ்டீல் ராட் ஆகட்டும், அது எப்படி எந்த நாள்ல வந்துட்டு அது இது பண்ணினாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது எத்தனை பேருக்கு பொருத்தப்பட்டிருக்குன்றதுல கண்டுபிடிக்க முடியுமான்ற கேள்வி யாருக்காச்சும் இருந்தாக்க முடியும்ன்ற பதில வந்துட்டு அவர் கொடுத்திருந்தாரு. சோ இதெல்லாம் தான் வந்துட்டு மக்களுக்கு தேவை. இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு சோசியல் மீடியால மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நமக்கு தெரியாத விவரங்கள் யாராச்சும் கொடுக்குறாங்களான்றதான் பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அரிய தகவல்கள் அப்படின்றத வந்துட்டு நான் இந்த படத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஒருவேளை அந்த கொலைக்காரனு அந்த பொருளை வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தி இருப்பானோ. சொதப்பல் அப்படின்னா எனக்கு தெரியல. அழக பார்த்து எடுத்தீங்களா இல்ல பர்சனாலிட்டி பார்த்து எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹீரோ கொஞ்சம் படத்துக்கே மைனஸா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவரோட பேஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டா வச்சுட்டு இருக்காரே தவிர எதையுமே வந்துட்டு அந்த எமோஷன் அந்த எந்த ஒரு இதுவுமே அவர் காட்டலன்றதுதான். என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. லைக் அவரோட பாடி லாங்குவேஜ் கூட வந்துட்டு கூட பேச மாட்டேங்குது. ரொம்ப இப்பதான் ட்ரெயின் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேமராக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்தாக்கா எந்த அளவுக்கு ஒரு இருக்குமோ
அந்த இருக்கும் அவர்கிட்ட முகத்திலயும் சரி பாடியிலயும் இருந்தது. சோ எனக்கு ஒரு ஹீரோவா நீங்க போடுறப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்கணுமான்றது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. மத்தபடி ஐ எம் ஓகே வித் த மூவி. எனக்கு ஸ்டோரிஸ், த வே ஆஃப் எடிட்டிங், த வே ஆஃப் டேக்கிங் மூவிஸ் எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. இமான் சார் பேரையும் அதுல இருந்தது. ஒன்னும் அது எனக்கு மியூசிக் பத்தி எல்லாம் பெருசா அங்க சொல்ல தெரியல. ஏன்னா இந்த கிரைம் நாவல்ஸ், இந்த கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அந்த கில் பண்றவங்க, அந்த கில்லரோட நடக்கிற சத்தங்கள் இதெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு ஹைலைட் ஆகும். ஸோ பெருசா பாட்டு அது இதுனால நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ எவ்ரி திங் வாஸ் வெரி டீசன்ட். ஈவன் ஹீரோ கேரக்டர் வாஸ் வெரி டீசன்ட் தான் நான் சொல்வேன் நானு. ஒரே சின்ன சொதப்பல், அவர் ரொம்ப அந்த அளவுக்கு இறுக்கமா முகத்தை வச்சுக்காம இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன். வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் ஹரிஷ்? நவீன் சந்திரா வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. நவீன் சந்திரா நம்மளுக்கு வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, தெலுங்குலையும் பண்ணியிருக்காரு, தமிழ்லையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணார். அதுல இன்ஸ்பெக்டர் ரிஷியாவே வந்திருப்பாரு. அதுல வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷியாவே அவர் பண்ணியிருந்ததை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுவும் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுலயும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அந்த நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரை சொல்லணும்னா தமிழ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. சிவப்பு படம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பழனியப்பா கல்லூரியில ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாரு. பிரம்மன் படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. பிரம்மன் படம் வந்து நம்ம சசிகுமார் அவர்களுடைய படம். அதுல ஒரு ரோல் பண்ணியிருந்த இதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் வந்து அவர் பண்ண அந்த ரோலும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்து ஜிகர்தண்டா டபுள் வந்து டிஎஸ்பி ரோல் எடுத்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் ஒரு ரோலா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் ரோல் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்குன்னு நான் பாக்குறேன். அவருடைய ஆக்டிங் வந்து என்னை பொறுத்தவரை தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து வராரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால வந்து அவருடைய ஆக்டிங் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால வந்து he has given his best அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அதை தாண்டி எனக்கு வந்து இந்த படத்துல பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா நான் சொல்றது வந்து திலீபன் சொல்லுவேன் நான். அதே மாதிரி ஆடுகளம் நரேன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. பட் வந்து பெரிய அளவுல அவருக்கான சீன்ஸ் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். பெரிய அளவுல அவருக்கு சீன்ஸ் இல்லை. அதே மாதிரி ஹீரோயினா ரேயா ஹரி அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களும் வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இது எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா இரட்டை சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கதை மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி வச்சு பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிக் பாஸ்ல நடிச்ச சாச்சனாவுடைய சிஸ்டரும் சின்ன வயசுல இந்த ஹீரோயினுக்கான ரோல்ல எடுத்து பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ரித்விகா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ரித்விகா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து டுவல் ரோலா நடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரா பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை ஓகே, நல்லா தான் இருந்தது, படம் நல்லா தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா டிமான் அவருடைய மியூசிக் வந்து சண்டை காட்சிகளை ஒரு ஸ்வாக் போட்டிருக்காரு. அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஸ்வாக் எல்லாம், அவ்வளவு ரசிக்கக்கூடிய அளவுல இருக்கு டிமானுடைய மியூசிக். ஸோ பார்க்கலாம், தாராளமா தியேட்டர்ல போய் மக்கள் பார்க்கக்கூடிய படம் தான். தாராளமா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்ன்றதுதான் சொல்லுவேன் நான். இது இன்னொரு என்னன்னா கில்லருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இல்லாம ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து படத்தை எடுத்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா எங்கேயுமே வந்து கில்லரை வந்து பெரிய அளவுல தூக்கி பிடிக்காம ஹீரோவையும், அதாவது போலீஸ் ஆஃபீஸரை வந்து பெரிய அளவுல தூக்கி பிடிச்சி போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன பேக்ராப் இருக்கு, என்ன இஷ்யூஸ் போகுது, அதெல்லாம் மட்டுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுற மாதிரி தான் இருந்தது. கில்லரை வந்து பெரிய அளவுல காட்டலன்னு தான் பாக்குறேன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு கில்லர் யாருன்னு தேடிட்டு இருக்கப்போ செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்திலயும் கில்லர் இவங்க தான் தெரிஞ்சிடும். ஆனா கில்லர் இன்னார் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியறது கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் தெரியும். நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்ல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரை. ஏன்னா இப்போ வர படங்கள்ல வந்து இதுதான் கிளைமேக்ஸ் யூகிக்கிற அளவுக்கு தான் படங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு படத்துக்கு தியேட்டருக்கு போறீங்கன்னா நீங்க செகண்ட் ஹாஃப்ல 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா இதுதான் கிளைமேக்ஸ் வரப்போகுதுன்னு நீங்களே வந்து யோசிச்சிடலாம்.
அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு படங்கள் இருக்கு. பட் இதுல வந்து நீங்க கிளைமேக்ஸ் வந்து யூகிக்கவே முடியாது. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? அப்படி ஒரு கிளைமேக்ஸா இருக்குது. ஸோ தாராளமா மக்கள் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ரொம்ப அருமையான படமா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு ஓடிடில எல்லாம் பார்க்காதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க, ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும்ன்றதுதான் நாங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கொலையாளி வந்துட்டு மனோகர் தான் அப்படின்னுட்டு நம்ம டிசைட் பண்ணிருக்கும் போது ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அது அவ்வளவு அழகா இருந்தது. அட பாவமே, இததானே நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் நமக்கே இருந்தது. த ட்விஸ்ட் வாஸ் வெரி குட் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நானு ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ரொம்ப அழகா நுணுக்கமா சொல்லி இருந்தாங்க. பட் ஒரு சின்ன சின்ன சொதப்பல்கள் இருந்தது. படத்துல வந்து எல்லா இதுமே வந்து பெட்டரா இருந்தது நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி, அதே மாதிரி வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்தது, மியூசிக் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்தது. உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல படம் கொடுக்க முடியும் தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே நல்லாதான் பண்ணிருந்தாங்க அந்த படத்துல. யாரும் வந்துட்டு இது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன ஒரு இன்னொரு சொதப்பல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோ வந்துட்டு காஃபி ஷாப்ல இருக்கும் போது என்னமோ ஹீரோயின் ஆப்போசிட்ல இருப்பாங்க. இவருக்கு பின்னாடி வந்துட்டு ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு வரப்ப அந்த கண்ணுல பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. அது பழைய டெக்னிக் தான் அது ஆக்சுவலி. பட் ஆனா லாஸ்ட்ல மனோகர் கிட்டே ஆகட்டும், அந்த பிரான்சிஸ், அந்த பெஞ்சமின் அந்த கேரக்டருக்கு வரப்பே ஆகட்டும், பின்னாடி ஒருத்தர் வராங்கன்றது எப்படி தெரியாம போச்சுன்றது எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு இவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை காட்டுறப்போ அது லாஸ்ட் வரைக்கும் அதை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் இல்லாம பாத்துக்கோங்கன்றதுதான். பட் குறைன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு 2-3 விஷயங்கள் தான் இருக்குன்றத நான் சொல்வேன். ஏன்னா நாங்க லிஸ்ட் போட்டு சொல்லுவோம் குறைகள் எல்லாம். இந்த படத்துல எங்களுக்கு குறைகள் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் தான். சோ எல்லாருமே பாக்குறவங்க இத கண்டிப்பா ஓடிடில பாக்காதீங்க, தியேட்டர்ல பாருங்க. நல்ல புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும்ன்றதுதான் நான் சொல்றேன். நானு இட் வாஸ் ரியலி குட். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துட்டு ரொம்ப அழகா இருந்தது. பட் இந்த ட்வின் சப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு தெரியல, அப்படி ஒரு ஸ்கூல் இருக்க வாய்ப்பு இருக்கா? அவ்வளவு இருக்கு. அங்கங்க 1-2 ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்ப நானே வந்து பெங்களூர்ல அப்படி ஒரு ஸ்கூல்ல பாத்திருக்கேன். நானே வந்து 2014-15 பீரியட்ல ஒரு கேஸ் சம்பந்தமான நியூஸ் எடுக்க போகும்போது அங்க ஒரு ஸ்கூல் பார்த்தேன். நான் ட்வின்ஸ் சப்ஜெக்ட் பத்தின அந்த இரட்டையர்கள் மட்டுமே படிக்கிற ஒரு சின்ன ஸ்கூல் தான். அது வந்து 6th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹை ஸ்கூலுக்கு வேற ஒரு ஸ்கூலுக்கு மாறிக்கணும். 6th 7th மேல நீங்க வேற ஒரு ஸ்கூல் மாறிக்கணும். 6th வரைக்கும் அந்த ஸ்கூல் ரன் ஆகுது. கம்ப்ளீட்டா ட்வின்ஸ் தான் படிக்கிறாங்க. ஒருத்தர் நீங்க வந்து அடையாளம் பாக்குறீங்கன்னா அடுத்த நாள் நீங்க போய் அவர் தான் அப்படிங்கிற நீ அடையாளம் பார்க்க முடியாது. அண்ணா தம்பியாங்கிற அந்த அந்த ஒரு குழப்பமே வந்துடும். அப்படிதான் அங்க இருந்தது அந்த ஸ்கூலு. இன்னொரு விஷயம் வந்துட்டு கதாசிரியரும் ஆகட்டும், இவர் டைரக்டரும் ஆகட்டும் ரொம்ப நச்சுன்னு ஒரு விஷயத்த அடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்கூல் வந்துட்டு ஒரு பிசினஸ் சென்டரா மாறிடுச்சுன்றத அந்த செஸ் இதுல வந்துட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் சொல்றாரு இல்லையா, அது அபிராமியோட ஹஸ்பண்ட் அவரவரு, அது வந்துட்டு ரொம்ப நச்சுன்னு இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோன்ற அச்சம் நமக்கு எல்லாமே இருக்கு. அது ஸ்கூலா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு கல்வி பயிலும் நிலையமா, அது இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிசினஸ் சென்டரா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்றது தெரியாத அளவுக்கு லட்சங்கள் கொடுத்து குழந்தைங்களை சேர்க்கிற மாதிரியான ஒரு பிசினஸ் பேஸா தான் வந்துட்டு இன்னைக்கு எல்லா இது பள்ளிகளையும் பார்க்க முடியுதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க 10,000 rupees நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் பே பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பர் டேர்ம் 1,600 rupees பே பண்ணணும். ஓகே. படிப்பு தவிர எங்க ஸ்கூல்ல நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃபர் பண்றோம். ஓ. உங்க பொண்ணுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? அது இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கா மேடம். இட்ஸ் ஆல் ரைட். எங்க ஸ்கூல்ல ஸ்விம்மிங்கும் கத்து கொடுக்கறோம். அத ரொம்ப அழகா நச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அபிராமியோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அது என்ன சொல்றது, எவ்வளவு சொன்னாலும் வந்துட்டு பத்தாதுன்றதுதான் சொல்லணும். அந்த அம்மா அவ்வளவுதான் விஷயமே, அவ்வளவுதான். அந்த கடைசியா வந்து அந்த லெட்டரு, அந்த ஒரு அம்மான்ற வார்த்தை படிக்கும் போது அந்த முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன், அந்த தாய்மையே நம்மளுக்கு கொண்டு வந்து காட்டுது. அன்புதானே எல்லாமே, இதுதான் தாய்மைன்றதை காட்டுது. எக்ஸலண்ட். அது என்ன சொல்றது, ஒரு நிறைவான ஒரு படத்தை கொடுத்தது வந்துட்டு அந்த கடைசி அந்த அம்மான்ற வார்த்தையும் ஆகட்டும், அந்த பெஞ்சமினோட அந்த ஹார்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த டேப்லெட்ஸ் எடுத்து வாயில போடுறதும் ஆகட்டும், எவ்ரிதிங் வாஸ் நைஸ். சின்ன சின்ன சொதப்பல்கள் எல்லாம் வந்துட்டு ஓரம் தள்ளிட்டு நீங்க பாத்தீங்கன்னா படம் எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றதுதான் நான் சொல்வேன்.
படம் ப்ரொமோட் எல்லாம் பண்ணல. எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட் பேக்டு தான் ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் நான் சொல்வேன். சின்ன சின்ன மறுபடியும் அதுதான் சொல்றேன், சின்ன சின்ன சொதப்பல்களை வந்துட்டு ஓரம் தள்ளி வச்சுட்டு படத்தை பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றது தான் நான் சொல்றேன் நானு. வேற ஒரு படம் தொடர்பா வேற ஒரு நாள்ல நம்ம பேசலாம். அதுவரை நன்றி. நன்றி. கத்தாத அண்ணன் கத்துறா ஓடாத டீசெண்டா காட்டி குத்துறாத ஓடாத டீசெண்டா காட்டி குத்துறாத